தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரைகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைகிறார். முரளி, வணக்கம். இந்த குவியலான இந்த ரசாயன நுரைகளுக்கு என்ன காரணம்? இதனை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? கள நிலவரங்கள் என்ன? நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று அணைக்கு வினாடிக்கு 1488 கன அடி நீராக வரத்தாக உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 44.28 அடியாகும். இதில் 42.48 அடி வரை நீர் சேமிக்கப்பட்டு அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து 6 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1488 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. கிழவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தென்பெண்ணை ஆற்று நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக கிழவரப்பள்ளி அணைக்கு அதிக அளவிலான நீர்வரத்து உள்ளதால் ஆற்றில் பனிக்கட்டி போல படர்ந்தது போல ரசாயன நுரைகள் கலந்து வருகிறது. இது கடுமையான துர்நாற்றம் குவியலாக மிதந்து செல்கிறது. இந்த ரசாயன நுரைகள் அப்பகுதியில் காற்றில் செல்வதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த காற்றில் வீசும் இந்த ரசாயன நுரை அருகில் விவசாயம் செய்யும் விவசாய தோட்டத்திற்கும் இந்த நுரையானது காற்றில் பறந்து சென்று விவசாய தோட்டத்தின் மேல் விழுகிறது. இந்த ரசாயன நுரையானது தென்பெண்ணை கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயன கழிவு நீர் இந்த ஆற்றில் கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர கதையாகவே இருந்திருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த அணையில் இது எதற்கு இந்த நுரை அதிக அளவில் வருகிறது, இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாதா என்பது அதிகாரிகள் இதுவரைக்கும் மெத்தனமாகவே இருந்து வருகின்றனர். விவசாயிகளும் இது பல முறை இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவாகவும் தொலைக்காட்சியில் பேட்டியாகவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே விவசாயிகளின் வேதனைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. பத்மநாதன். காட்சிகளோடு கள நிலவரங்களுக்கு நன்றி முரளி.